இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளை பாவத்தில் விழ செய்யக்கூடிய பயங்கரமான சோதனைகள் நமக்கு வரும்போது நம்முடைய ஆளுமையை நம்ம நிரூபிக்கணும். அதாவது அந்த சோதனைகளை பொறுமையுடன் நிதானமாக நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் நம்ம எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு ஒரு சோதனையாகவே இருக்குது. அழுத்தத்தில் ஐயோ என்ன செய்யுது என்று வழியே இல்லாத நிலைமையில நாம் இருக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா, பேதுரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு இயேசு கிறிஸ்துட்ட சொல்றாரு, உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா மறுநாள் அவருடைய நிலைமை அப்படியே மாறிடுது. உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பேதுரு எனக்கு அந்த இயேசுவை தெரியாதுன்னு சொல்லிட்டு 3 முறை மறுதளிக்கிறாரு. ஆனால் அவருக்கே தெரியல, அந்த முந்தின நாள் பேசும்போது உயிரையும் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த அதே பேதுரு தான் அடுத்த நாள் அழுத்தத்தின் கீழ் வரும்போது, பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அவராகவே சொல்லிடுறாரு 3 முறை எனக்கு அவரை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையை கடக்கும்போது பேதுரு தவறு செய்கிறாரு. ஆனால் மறுபடியும் எழுந்து தேவன் மீது நம்பிக்கை வச்சு இன்னும் அதிகமான தயவை தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டாரு. தேவன் நமக்கும் அதை செய்ய விருப்பமா இருக்கிறாரு. நம்ம தவறி விழுகின்ற போது தேவன் நம்மளை அப்படியே விட்டு விடுவதில்லை. நம்மளை அவர் கைவிடுவதே இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. நம்ம அவருடைய கரங்களை இறுக பற்றிக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் எல்லா காரியங்கள்லையும் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்குது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கிறீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த ஜெபத்தில் அவங்க ஒன்றுபடும் போது அவங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போயிருக்கணும் இசப்பா. இதுவரைக்கும் சோதனைக்கு உட்பட்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் அப்பா ஜீவ கிரீடத்தை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. அதற்காக நன்றி. அமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் அப்பா நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. அத்தனை பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் நீங்கள் இப்பொழுது நிறைவேற்றுமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். இன்றைய வார்த்தை எங்களோடு பேசியிருக்கீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம்ப்பா. நீங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. மகா கிருபைக்காக நன்றி. தெரிந்தெடுத்து அப்பா இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவித்திருக்கிற வேதனைகள் அப்பா அத்தனைப்பா. ஆனாலும் தேவன் உங்க மேல விருப்பப்பட்டு வாஞ்சியோடு இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளை அப்பா நீங்க மறுபடியும் எழுந்திருக்க செய்றீங்க ஏசப்பா. பேதுரு மேல தயவு செய்த மாதிரி அப்பா இந்த பிள்ளைகள் மேல் உங்களுடைய தயவு எப்பொழுதும் இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். எங்களை இன்னும் வலியவர்களாக வளர செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி. எங்களுடைய விசுவாசத்தின் ஒவ்வொரு சோதனையும் உறுதியாய் நிலைத்திருந்து மேற்கொண்டு நாங்கள் ஜெயிக்கும்படிக்கு எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்துதுப்பா. அதற்காக நன்றிப்பா. அம்மேன். இன்னும் எங்களை உயர்த்துகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்களை பெருக்கத்திற்கு நேராக நடத்துகிறமைக்காய் நன்றி. நான் இன்னும் வலியவனாய் மேலானவற்றை நாடுகிறோம் ஏசப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அம்மேன். எங்களுக்கு அப்பா எப்பொழுதும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறமைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய சுயமுயற்சியால் அல்ல ஏசப்பா. அமேன். சிலுவையில் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்த அமேன் உம்முடைய முயற்சியினால் அப்பா நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கோம் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்கள் மேல் உம்முடைய கிருபை இருக்கிறமைக்காய் நன்றி.
அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா சோதனைகளுக்கும் எங்களை தப்புவிக்கிறீங்க ஏசப்பா. சோதனைகள் வழியாக நாங்கள் வரும்போது அப்பா நீங்கள் எங்களை நடத்தி அம்மேன் எங்களை ஜெயம் கொள்ள வைக்கிறீங்க ஏசப்பா. உமக்குள் நாங்கள் எல்லா வெற்றிகளையும் அனுபவிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சாத்தானின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகளை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கீங்கப்பா. வேலியடைத்து நீங்கள் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறவனை நீங்கள் சும்மா விடுவதில்லை ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, உடல் நல பிரச்சனைகளை கொண்டு வருகிற சாத்தானை இயேசு கிறிஸ்து நாமத்தில் விரட்டி அடிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன். மனநல பிரச்சனைகள், அடிமைத்தனத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, அப்பா பொறாமை, எரிச்சல், இதுகளின் ஆவிகள், செய்வினை, மந்திரம், பில்லி, சூனியம், எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒன்று கூட உன் பிள்ளைகளை தொடக்கூடாது ஏசப்பா. நீங்க இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்கப்பா. அம்மேன். அது உலகம் அறியணும்ப்பா. சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் அதை அறிஞ்சு கொள்ளணும்ப்பா. நீங்கள் இந்த பிள்ளைகளை வைராக்கியத்தோடு பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்காதபடிக்கு அப்பா உன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்து செட்டைகளின் நிழலில் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ அதே மாதிரி பாதுகாக்கிறீங்கப்பா. ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எவ்வளவு கவனமாக பாதுகாக்குமோ அப்பா அதை விட பல மடங்கு கவனமாக நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன். உங்கள் கையிலிருந்து யாராலும் எங்களை பறிச்சு கொள்ள முடியாதுப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்கள் கரங்களை இறுக நீங்கள் பற்றி இருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களை விட்டு நீங்கள் விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு நானும் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிக்கையிடுறோம்ப்பா. நாங்களும் உங்களை விட்டு விலக மாட்டோம் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எப்பொழுதும் உங்கள் கூடயே இருப்போம் ஏசப்பா. நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்ப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி கூறுகிறோம் ஏசப்பா. எந்த சோர்வும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பலம் எங்களை பலப்படுத்தட்டும் ஏசப்பா. உம்முடைய சத்துவத்தை எங்களுக்கு தருகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றையும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபை நான் சமாதானத்தினால் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.